அடிமை முறையும் காலனி ஆதிக்க முறையும் ஏதேச்சதிகாரமும் முதலாளித்தத்துவமும் இன்னும் உலகில் அடிமை வெறி பிடித்த வெறிநாய்களாக மனித இன வேறுபாடுகளையும் சக மனிதனை சக மனிதனாக பாவிக்காத நிலைப்பாடுகளையும் ஏதேச்சதிகார சக்திகள் செய்து கொண்டிருக்கிறது. சோவியத் யூனியன் சிதறுண்ட போது உலக மக்களை அடிமைகளாக மாற்றும் ஏதேச்சதிகார சக்திகள் பல்லுயிர் பெருக்கம் கண்டனர். சோவியத் யூனியன் உடைபட்ட உடனே இனி பொது உடைமை கோட்பாடுகள் அழிந்துவிடும் முடிந்துவிடும் என்று கனவு கண்ட ஏதேச்சதிகார சக்திகள் சீனா என்ற பொது உடைமை டிராகனின் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியைக் கண்டு உலக முதலாளித்தத்துவ அடிமைத்துவ காலனியாதிக்க சக்திகள் சீனாவின் மீது கண் வைக்க துவங்கினார்கள். பொது உடைமை சீனாவோ பின்தங்கிய நாடுகளின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக உலக பொருளாதாரத்தில் சீனாவின் பணம் யுவானை பொருளாதார பணமில்லாத நாடுகளில் முதலீடு செய்து பின்தங்கிய நாடுகளின் பொருளாதாரத்தை உயர்த்தி மீட்டெடுக்க உதவியது. இதனால் பல ஆப்பிரிக்க ஆசிய நாடுகள் ஏழை நாடுகளின் பட்டியலிலிருந்து வளரும் நாடுகள் என்ற அந்தஸ்தை பெற உதவியது. மேலும் ரஷ்யாவை சிதறடிக்க உக்ரைனை வைத்து நேட்டோ நாடுகள் மூலம் அமெரிக்கா திட்டிய தீட்டமும் தரைமட்டமானது. அதோடன்று ஈரானின் ஹார்மூஸ் வளைகுடா பகுதியை அமெரிக்காவின் கையில் கொண்டுவர அமெரிக்கா போட்ட ஈரான் இஸ்ரேல் போர் திட்டமும் அமெரிக்காவுக்கு பெரும் தோல்வியை தந்தது. இதையெல்லாம் மீறி இந்தியா, பிரேசில், சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்க நாடுகள் பிரிக்ஸ் கூட்டணி அமைக்கப்பட்டு உலகளாவிய வர்த்தகம் டாலர் அல்லாமல் பிரிக்ஸ் நாணயத்தில் நடைபெறும் என்ற அறிவிப்பின் மூலம் டாலரின் சாம்ராஜ்யமும் அமெரிக்காவின் ஏதேச்சதிகார சாம்ராஜ்யமும் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதே உண்மை. 2030 உலகம் பொதுவுடைமை என்ற ஆக்சிஜனை சுவாசிக்கத் தொடங்கும்.